அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நேரத்தில் நடப்பதற்கான உடனடியான காரணம், நீதி அரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வு, ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் பாலாஜி என்ற இரு நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 25 ஜூன் 2026 அளித்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பை பற்றி, அந்த தீர்ப்பு சட்டத்துக்கும் விரோதமானது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல முந்தைய தீர்ப்புகளுக்கும் விரோதமானது என்பதை என்று சுட்டிக்காட்டுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதில் இஸ்லாமியர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பின்தங்கிய வகுப்பினர் என்பது பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய உரிமை, அதை காலாகாலமாக இருந்து வரக்கூடிய உரிமை. நாம் அது பல மாநிலங்களில் அது இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் பின்தங்கிய வகுப்பினர், அதில் எந்த சர்ச்சையும் இல்லை. இப்போது அதில் இந்த ஜி.ஆர். சாமிநாதன் கூட அதில் ஒன்றும் கையை வைக்க முடியாது. ஆனால் என்னென்னா, அதில் வந்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா, 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இதற்கு முன்னால் கம்யூனல் ஜிஓ என்று இருந்ததை, அதாவது கம்யூனல் ஜிஓவே போதும், அரசாணையே போதும், அதாவது ரிசர்வேஷன் சம்பந்தமான பிரிவுகள், ரிசர்வேஷன் சம்பந்தமாக உரிமைகளை தருவதற்கு அரசாணையே போதும், கம்யூனல் ஜிஓ இருந்தது. அது அந்த இடத்துல அவங்க 1993 இங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி, இதை பற்றிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வராங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய நடவடிக்கை. திராவிட இயக்க கழக தலைவர் ஆசிரியர் கூட அதை பாராட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் சொன்னார். ஏன்னா, சட்டமாக்கினால்தான், கம்யூனல் ஜிஓவாக இருந்தால் அதை அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க முடியாது. எனவே ஒரு சட்டம் போட்டு சேர்க்குறாங்க. அந்த சட்டத்திலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இப்போ வருதுன்னா, புதியதாக மதம் மாறும் இஸ்லாமியர், அது கூட யாரு, மேல் சாதியில் இருந்து மாறினால் அவர்களுக்கு கிடையாது, அதில் யாருக்குமே இதில் எந்த சர்ச்சையும் கிடையாது. இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய யாருக்குமே அந்த சர்ச்சையும் கிடையாது. மேல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய செக்ட் பிரிவுகளுக்கு எதுக்கும் மாறினாலும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. இப்போ ஒரு யாரோ பிராமணரோ அல்லது வேளாளர்களோ அல்லது ரெட்டியார்களோ அல்லது நாட்டுக்கோட்டை செட்டியார்களோ நாளைக்கு இஸ்லாமியத்துக்கு மாறியோ அல்லது கிறிஸ்தவத்துக்கு மாறியோ அவர்கள் இடஒதுக்கீட்டை கோர முடியாது. அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீர்ப்பில் இதுக்கு பல இந்த தீர்ப்பில் பல சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, புதியதாக மதம் மாறுபவர்கள், இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறக்கூடியவர்கள், பின்தங்கிய பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தாலும் அவர்களை புதுசாக மாறுறவங்க, ஏற்கனவே இருக்கவங்கள அவங்கள பிசியாக ட்ரீட் பண்ணணுமா, கருதப்படணுமா, வேண்டாமான்றதில் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்குது. ஒரு 4-5 நீதிபதிகள் அவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கலாம், என்னை உட்பட தீர்ப்பு சொல்லியிருந்தோம். 2 டிவிஷன் பெஞ்சும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தகவலுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எல்லாம் சொல்லி இருந்தது. ஆனால் இந்த சர்ச்சை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு 2 நீதிபதிகள் இல்லை, ஏன்னா அந்த பேக்வர்ட் கிளாஸ் சட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசாணைகள்லையும் சரி, கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து கன்வெர்டட்ன்ற வார்த்தை இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு கன்வெர்டட்ன்ற வார்த்தை இல்லை. கன்வெர்டட் டு இஸ்லாம்னா அவங்க கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்னா, அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க, ஜி.ஆர். சாமிநாதன் உட்பட இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நீதிபதிகளும், நான் இருக்கிறேன், ஒருவர் இருக்கிறார், ஒரு ஹிந்து இருக்கிறார், அவர் பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, எஸ்சி, அவரு கிடையாது, அவர் ஒரு லப்பையாக மாறுகிறார் அல்லது மரக்காரையாக மாறுகிறார்னா அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர் ஏற்கனவே பிசி தான், எம்பிசி தான், எஸ்சி தான். ஆனால் அவருடைய சந்ததியினர் பிசி, எம்பிசி, அது என்ன, அவங்க பிசியாக வருவாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம கேள்வி, மதம் மாறியோருக்கு பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தால் அவர்களை பிசியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அதை 2 முக்கியமாக சொல்லணும். நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொண்ட சட்டத்தை சொன்னேன். 2007 கலைஞர் அவர்கள் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார், அவர் செய்கிறார், அவர் உள்ஒதுக்கீடு தரார் இஸ்லாமியர்களுக்கு. பேக்வர்ட் கிளாஸ்லேயே 3.5% பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு தராரு. அதுக்காக அரசாணை, அதுக்கான சட்டங்கள் போடப்படுது, அரசாணைகள்லாம் வருது. அடுத்து இந்த பிரச்சனை வருது இல்லைங்களா, என்ன புதியதாக மதம் மாறும் கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த பிரச்சனை வரல.
கிறிஸ்டியன்ஸுக்கு மதம் மாறினா ஒரு எந்த இங்கே பேக்வேர்டோ எம்பிசியோ எஸ்சியோ மதம் மாறினால் அவர்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு பிரிவினர் இருக்காங்க. மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எம்பிசியே, மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் எம்பிசியே இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக மதம் மாறுபவர்களுக்கு அவர்கள் எஸ்சியா ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும் கூட அப்படி இல்லை அப்படின்ற இந்த பிரச்சனையெல்லாம் பல தீர்ப்புகள் மாறி மாறி மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், பிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இருந்தாலும் இது ஒரு இருக்கிற தொட்டு பழைய திமுக அரசாணை 31 பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 2024 ஜிஓ 31 வந்து வெளியிட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. மதம் மாறிய இதை யார் பார்வர்ட் கம்யூனிட்டி தவிர்த்து மதம் மாறுபவர்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று கொடுக்குறாங்க. அது 2024. அப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதுக்கு மாறுபட்ட தீர்ப்புகளாக இருந்து பாருங்க. அந்த தீர்ப்புகளில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஓ போடலன்னா சொல்லியிருந்தாங்க அந்த நீதிபதிகள். இதே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் 2022 அக்பர் அலி என்கின்ற டிஎன்சி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இஸ்லாமுக்கு மதம் மாறும்போது அப்போ 2022 அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. அப்போ 2024 அரசாணை இல்லை, அதனால் நீ மதம் மாறினால் கிடையாது, தமிழ்நாட்டில் அரசாணை இல்லை, அதனால் மதம் மாறினால் கிடையாது, உன்னுடைய பிற்கால சந்ததிக்கு ஒன்றா இருக்குன்னு 2022 சொல்கிறாரு. உடனே 2024 இப்போ அரசாணை வந்துடுது இல்லை. இப்போது இன்னொரு சமீர் அகமதுன்ற வழக்கு இப்போ வருது. அதுதான் 25/6/2026 அந்த அரசாணையை ரத்து பண்ணுறது. இந்த 25/6/2026 ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு இந்த அரசாணை 31 சரியானது தான் என்று சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து அந்த MS ரமேஷோட தீர்ப்பை உதாசீனப்படுத்துகிறார். இப்படி அவர் உதாசீனப்படுத்துவது அந்த ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், இது அதற்கு முதல் முறை அல்ல. என்னுடைய சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கு இது முதல் முறை அல்ல. எச்சில் இலையில் உருளலாமா உருளக்கூடாதா என்பது சம்பந்தமான வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு உருளுவது மனித மாண்புக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி இருந்தார்கள். மணிக்குமார் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு. ஆனால் இவர் சிங்கிள் ஜட்ஜாக இருந்தே மணிக்குமார் சொன்னா என்ன, 2 நீதிபதி சொன்னா என்னன்ட்டு அப்புறம் உருளான்னாரு. அதுக்கப்புறம் அடுத்து வந்த 2 நீதிபதிகள் அமர்வு அதை ரத்து பண்ணாங்க.